ஆக்சுவலாக முதல்ல 41 குடும்பம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ஒரு குடும்பத்தில் வந்து 3 பேர் இதுவாயிருக்காங்க. மொத்தம் 38 குடும்பம். அதில் ஒருத்தர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 37 குடும்பங்கள் வந்திருக்கு. 235 பேரை வந்து 3 பஸ்ஸில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட ஒரு பெரியவர் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தார் வெளியே. என் ஒய்ஃபை மட்டும் கூப்பிட்டு வந்துட்டாங்க, என்னுடைய மகன் இறந்துட்டான், என்னை வந்து விட்டுட்டாங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்தோ எங்கேயாவது ஈரோட்லேருந்தோ வரேன், நான் கேள்விப்பட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடக்கலைன்றாங்க, உள்ளே இருக்குது என் ஒய்ஃபு தான், அவள் ஏமாற்றி காசு வாங்குறதுக்காக சொந்தக்காரங்களாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தாவேக்காவினர் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஏன்னா 20 வருஷமாக அவங்க கணவன் மனைவியாகவே சேர்ந்து இல்லை, இந்த 20 லட்ச ரூபா காசுக்காக இந்த நபர் வந்திருக்காரு அப்படின்னு அவங்கள வந்து சொந்தக்காரங்களே சொல்லிட்டாங்க. அந்த நபரை வந்து நாங்கள் அதனால தான் நாங்கள் அழைக்கல அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு இன்னைக்கு ஒரு அம்மா வந்து அந்த 20 லட்சத்தை நான் திருப்பி கொடுத்துட்டோம், எங்களுக்கு நான் வந்து நேரில் வந்து அவர் சொல்லாத இதுன்னா, அப்போ இவ்வளோ நேரம் ஏன் இதை வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி. 20 லட்சத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்களா அப்படின்ற ஒரு விஷயம். எங்க கொடுக்கும்போது அக்கௌண்ட் நம்பர் கேட்கும்போது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கல்ல, அப்பயே ரோஷப்பட்டு இது பண்ணியிருக்க வேண்டியது அடுக்கடுக்கான கேள்வி சோசியல் மீடியாவில் வரும். ஆனால் பாருங்க, ஒரு 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 உயிர், அந்த உயிரை தாண்டி ஒரு காசுன்ற ஒரு விஷயம் இங்கே விவாதிக்கப்படக்கூடிய ஒரு இதுவாக மாறுது. வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது சைமன். வந்து இந்த உயிருக்கு நீங்கள் 1 கோடி ரூபாய், பொதுவாக சொல்கிறேன் நான், விஜய் இல்லை, 1 கோடி கொடுத்தா கூட அந்த உயிர் வந்து அதுக்கு வந்து ஈடுனே கிடையாது, வந்து கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு அரசியல் நடக்குது, வந்து இதை வச்சு ஒரு பெரிய விவாதம் நடக்குது, இதை வச்சு சோசியல் மீடியாவில் சண்டை நடக்குது. அந்தம்மா வந்து ஆளுங்கட்சி பெரிய அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு இவ்வளவு நேரம் இல்லாத ரோஷம் இப்ப எங்க வந்ததுன்றாங்க. இந்த 10 நாளுக்கான வட்டியை சேர்த்து வாங்குங்கன்றாங்க. ஆமா, என்னன்னா வந்தது, என்னன்னா ஒரு சம்பவம் இந்தியாவை தாண்டி உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் ஒரு 41 பேர் உயிர் வந்து இதுவான விஷயம், அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு நடிகனை பக்கம் வந்த கூட்டம் தான் அது. வந்து அப்ப அந்த நடிகனுக்கு எவ்வளவு பெரிய மாசு இருக்கும், அதை நியாயப்படுத்த விரும்பல. அது அப்படி எவ்வளவு பெரிய மாசு இருக்கும், அதை தாண்டி இனிமேல் இது மாதிரி நடைபெறக்கூடாது. இது எங்க நடந்தது தப்பு, இது விபத்தா சதியா, இது என்ன காரணம், மக்களுடைய அறியாமையா, இன்னும் அந்த மக்கள் வந்து ஒரு வெறிப்பிடித்த ரசிகர்களா தான் இருக்காங்களா, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறாங்களா, லைட் கம்பத்து மேல ஏறுறாங்களா, இவங்களுக்கு அறிவே இல்லையா? இன்னைக்கு காலம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, எல்லார் கையிலும் மொபைல் போன் இருக்கு, ஆண்ட்ராய்டு போன் இருக்குது, எல்லா சோசியல் மீடியா அவங்க கையில இருக்குது. அதை தாண்டி இன்னும் கற்காலத்துக்கு போயிட்டு இருக்கானே. இந்த மாதிரி விமர்சனங்கள் இவ்வளவு இருக்கும் பொழுது ஒரு காசை வச்சு ஒரு அரசியல் வந்து திரும்ப வந்து வரும்பொழுது அது ரொம்ப அப்பட்டமான ஒரு விஷயமா இருக்குது. வந்து இது எதை நோக்கி போகுதுன்னே ஒரு வெறுப்பான ஒரு விஷயமா இருக்குது. இது யாருக்குள்ள இருக்காங்கன்னு தாண்டி என்னையா பண்றீங்க நீங்க இந்த மக்களை வச்சுக்கிட்டு, இவங்களுக்கா வந்து ஒரு இது வராதா?